ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க? தூக்க மாத்திரையை சாப்பிட்றாங்க. அணு இல்லாத வாழ்க்கையில் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ராகவ் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்துட்டையும் பேசுகிறாங்க. ஏன் இப்படி உங்கள் உயிரோட ஒரு பிள்ளையை கொல்ல பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த வீட்டு பொம்பளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் ஆகாஷ், நீ கவலையப்படாத, நான் இருக்கேன், என்ன நீ நம்பு, ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அணுவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துடுறாங்க. மாப்பிள்ளையை பார்த்து ரெடி பண்ணி இங்கே நிச்சயம் அளவுக்கு போயிடுது, எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால தான் இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோவை அனுப்பிடுறாங்க. பாருங்கள் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்ததுன்னு சொல்லி அதை காமிச்சிட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, தூக்க மாத்திரையை சாப்பிட்றாங்க. அதனால தான் நொந்து போய் இங்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே அவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்ட விஷயம் அணுவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அபியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் வேண்டி அழுகுறாங்க. அதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அபிக்கு மனசில் சந்தேகம் வருது. அப்போ குட்டி பாசம் மனசில் வச்சிருக்கா அப்படின்னுட்டு அந்த நேரம் பார்த்து அங்கே ராகவ் போயிடுறாங்க. ஆகாஷை கூட்டிக்கிட்டு நீங்கள் இங்கே இருங்க, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அபியை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் அங்கே போய் அணுவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்து கையை பிடிச்சி அழுகுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னுட்டு. நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத. ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற, இவ்வளோ அக்கறையாக பாசமாக பேசுகிற, ஆனால் ஏன் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் நானும் ஒன்றும் சேர முடியாது, தயவு செஞ்சு என்னை மறந்துடுங்க. என்ன அணு இப்படி சொல்கிற, உன் மனசில் நான் இல்லையா, என் மனசில் நீங்கள் இருக்கீங்க தான், இல்லைங்களே, நான் உங்களை விரும்பினேன் தான், இல்லைங்களே, ஆனால் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அபிக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷம், குட்டி பாசம் மனசில் வச்சிருக்கா அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் எப்படி இது நடக்குமா அப்படின்ட்டு, சே இது தெரியாமல் நான் கூட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அணு எப்படியும் சம்மதிக்க மாட்டா. இப்போ விட்டோம்னா அந்த மாப்பிள்ளை பார்த்துருக்க மாப்பிள்ளையை கட்டிட்டு போயிடுவா, நமக்கு அணு கிடைக்க மாட்டா அப்படின்ட்டு தான் கொண்டு வந்த தாலியை எடுத்து டக்குன்னு அணுக்கழுத்தில் தாலியை கட்ட போகிறாங்க. அங்கே போய் தடுத்துடுறாங்க. அபியும் ராகவ போய் கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. என்னடா இந்த காரியம் பண்ணிட்ட, என்ன காரியம் பண்ண பார்க்குறேன், நான் இல்லையா, நான் உனக்கு சேர்த்து வைக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, நான் இப்போ விட்டா என் அணு எனக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இரு, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாருங்க அணு, நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா இல்லையா, உங்கள் லவ்வை சேர்த்து வைக்கணுது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அணு ஒன்றும் சொல்ல முடியாமல் சைலண்ட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கடா போனேன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. இங்கே பாருங்க சித்தப்பா, நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் அந்த பொண்ணே கட்டி வைங்க ஆகாஷுக்கு அப்படிங்கிறாங்க. எப்படா ஒன்றும் இல்லாத வீட்டு பொண்ணை கட்ட முடியும் அப்படின்னு ஆகாஷ் அப்பா சொல்கிறாங்க. சித்தப்பா, உங்களுக்கு புள்ள வேணுமா இல்லை பணங்காசு பொருள் வேணுமா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் கௌரவம் எல்லாம் வேணும்டா, அவங்கக்கிட்ட என்னடா இருக்குது, ஓட்டாண்டிடா, அந்த பிள்ளையை போய் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஓட்டாண்டின்னு நினைக்காதீங்க, உங்கள் பிள்ளை மனசுக்கு சந்தோஷமாக இருக்கானா அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. மனசுக்கு சந்தோஷம்தான், ஏன் லாவணியா கட்டிட்டு சந்தோஷம் இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. லாவணியா தான் நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. லாவணியாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஏன் ஆகாஷுக்குதே தெரியுமா, எதையுமே யார்ட்டையுமே சொல்லாமல் நீங்களும் ஒரு மனசில் வச்சுட்டா நாளைக்கு அவங்க டைவர்ஸ் அப்படி இப்படின்னு போய் நிற்பாங்க, இது உங்களுக்கு தேவையா சித்தப்பா அப்படிங்கிறாங்க. ராகவ், நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் இந்த அணுவை நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் முடியாது, உங்கள் பிள்ளையை இழந்துருவீங்க சித்தப்பா, உங்களுக்கு பிள்ளை முக்கியமா இல்லை பணம் முக்கியமான்னு நல்லா முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆகாஷ்ட ராகவ் பேசுகிறாங்க. பார்த்தீங்களாண்ணா, இவங்க வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ தைரியமாக இரு ஆகாஷ், நான் இருக்கேன், உனக்கு ஏன் இந்த பதட்டம், நானாச்சு போதுமா, சித்தி சித்தப்பாவை தடுத்து அவங்க மனசை மாற்றி உன்னை அணு கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இவங்க ஜோடியை சேர்த்து வைக்கிறாங்களா என்னண்டு. ஏன்னா ராகவ் இவ்வளோ மும்முரமாக இறங்கிட்டாங்க. இவ்வளோ ராகவ் அப்படி தெளிவாக பேசுகிறதையும் அவ்வளோ தம்பிக்காக சிரத்தை எடுத்து பண்ணுறதையும் பார்த்துட்டு இருக்கா அபி ரொம்பவே அப்படி சொக்கி போய் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, டென்ஷன் பார்ட்டின்னு நினச்சோம், டென்ஷன் பார்ட்டி மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்குது, பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது, நல்லவர் தான் போல இருக்குது அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.